கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளியின் மூலமாக பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ஒரு 4 வசனத்தில் இருக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஒருவேளை ஸ்தோத்திரம் அந்த நினிவே பட்டணத்துக்கு யோனா என்கிற தீர்க்கதரிசி போய் நீங்கள் இப்படிப்பட்டதான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க, தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்புங்கள் என்று சொன்னபோது அந்த தேசமே ரட்டுடுத்தி தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்த போது கர்த்தர் எப்படி அந்த ஜனத்தை அழிக்காதபடிக்கு மனம் மாறினாரோ அப்படி உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கர்த்தர் மனம் மாற முடியும். ஆனால் வேதம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது, கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் ஜாக்கிரதையா இருக்கணும். நினிவே ஜனங்கள் தேவ சமூகத்திலிருந்து வந்த தேவ தீர்க்கதரிசியின் நிமித்தம் வந்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த ஜனம் வருகிற கோபக்கினைக்கு தப்பிக்கொண்டதை போல ஸ்தோத்திரம் நாம் தப்பிக்கொள்ளுவது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எந்த காரியத்தை குறித்து எச்சரித்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் எந்த காரியத்தில் இருக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்டதான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது? ஸ்தோத்திரம், நீங்க என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்க செய்கிற காரியங்களை மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை அழிக்க மாட்டார், உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆனா ஸ்தோத்திரம் தேவ ஜனமே, கர்த்தர் உன் சார்பில் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லும் போது நீ அவருடைய சத்தத்தை கேளாமல் அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வியானா அவர் உனக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் எழும்பி அவர் உன்னை அழித்து போடுவார். உன்னை வாழ வைப்பேன்னு சொன்ன காரியத்திலிருந்து அவர் மனம் மாறி விடுவார். எப்படி அழிப்பேன்னு சொன்ன ஜனத்துடைய காரியத்துக்காக அவர்கள் திருந்தின போது அவர் மனம் மாறி அவர்களை அழிக்காம அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்தாரோ, அது போலவே வாழ வைப்பேன் என்று சொல்ல ஜனத்தினிடத்துல அந்த ஜனம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம அவருடைய பார்வைக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் போது அந்த ஜனம் வாழ்வடையாது. தேவ ஜனமே, இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனாலும் நாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தில் நான் இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு நீங்க கேட்பீங்களா? கர்த்தர் உங்களை மன்னிப்பார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஜனம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அப்பா, யார் யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்து நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் உம்முடைய பரத்துக்கு விரோதமாகவும் எப்படி அந்த கெட்ட குமாரன் ஸ்தோத்திரம் மனம் திரும்பினானோ அதை போல நானும் மனம் திரும்புகிறேன் என்று நீ ஆண்டவரே யார் யாரெல்லாம் இப்போது இந்த வீடியோவை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா, அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை மீண்டும் அளித்து முத்திரை மோதிரத்தை அவர்களுக்கு தந்து பாதரட்சைகளை தந்து அவர்களை மறுபடியும் உம்மோடு சேர்த்துக் கொள்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகவலை